கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த ஒரு மாபெரும் அற்புதம் எலியாவின் வாழ்க்கையில். எலியா ஜெபிக்கின்றார். மழை இல்லாமற் போகிறது, எங்கும் பஞ்சம் நிலவுகிறது. ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய எலியாவை ஆண்டவர் போஷிக்கும்படி கேரித் என்கிற ஆற்றின் அருகிலே நீ போய் அமர்ந்திரு, காகம் உனக்கு உணவை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். சில நாளிலே இந்த ஆறு வற்றி போகிறது. அதற்கு பிறகு நீ எழுந்து போ சாரிபாத் என்கிற ஊருக்கு, அங்கே ஒரு மகளுக்கு நான் உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அதன்படி இங்கே இந்த ஊழியக்காரன் வரும்பொழுது ஒரு பெண்மணியை பார்க்கின்றார். அந்த பெண்மணி உணவு சமைப்பதற்காக சில விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சாப்பிடக்கூடு என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அதற்கு முந்தின வசனங்களிலே பானையிலே ஒரு பிடி மாவு மட்டும் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதில் ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு இந்த பஞ்சத்தில் எங்களால் அதற்கு பிறகு வாழ முடியாது என்பதற்காக நாங்கள் மரித்து விடலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று அந்த மகள் சொல்லும் பொழுது இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ சொல்லுகிற வண்ணமாய் நீ ஆயத்தம் செய்யலாம், ஆனால் முதலாவது ஆற்றிலே எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா என்று சொல்லின பிறகு நான் வாசித்த வசனத்தை சொல்லுகிறார். என்னவென்று, மழை தேசத்தில் திரும்ப பொழியும் வரையிலும் நீ எந்த பானையில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதை நாங்கள் உண்டு மரித்து விடலாம் என்று சொல்லுகிறாயோ, அந்த பானையில் இருக்கிற மாவும் உன் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயும் குறைந்து போவதில்லை, அதை ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார் என்று அங்கே வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தடுத்த வசனம் நமக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். கர்த்தருடைய தாசனாகிய எலியா சொன்ன வண்ணமாய் அந்த மகள் மாத்திரமல்ல, அப்படி பிள்ளை மாத்திரமல்ல, அப்படி வீட்டாரும் சாப்பிடுகிறார்கள், இந்த எலியாவும் சாப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனத்திற்குமான வித்தியாசத்தை இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அந்த அம்மாவுடைய வார்த்தை என்ன? 12வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய தேவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு ஆயத்தம் படுத்துகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேசத்தில் மழை பொழியும் வரையிலும் அந்த பானையில் இருக்கிற மாவு செலவழிந்து போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதில்லை. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். அவ்வளவுதான், இனி என்னுடைய முயற்சிகள், என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடுவோம். ஆனால் கடவுள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட முடிவை நம்முடைய வாழ்க்கையில் அவர் உறுதிப்படுத்துகிற கடவுள் அல்ல. மனிதனுடைய முடிவுகளை தாண்டி ஒரு அற்புதத்தை செய்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அந்த காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக கடவுள் நமக்கு உணர்த்தி தருகின்றார். நம்முடைய சோர்வு நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக, அல்லது நமக்கு எழும்புகிறதான இந்த பிரச்சனை நிமித்தமாக அவ்வளவுதான் என்ற இடத்திற்கு நாம் வந்து விடுகிறோம்.
கடவுள் அப்படி அல்ல. மனிதன் எந்த இடத்துல முடிந்து போனது என் வாழ்க்கை என்று சொல்லுகின்றானோ அந்த இடத்திலிருந்து நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கின்ற கடவுளாக, இன்னும் அதைவிட வீரியமாக பலமாக நாம் எழும்பி பிரகாசிக்கும்படி ஆண்டவர் ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கி தருகின்ற கடவுளாய் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அப்படி ஏன் சொல்லக்கூடாது? உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மில் நமக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவர். அந்த ஆண்டவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமே தவிர நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அல்லவே அல்ல. மனிதனுடைய இருதயத்திலிருந்து அநேக யோசனைகள் வரும், ஆனால் நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். காரியத்தை உறுதி பண்ணுகிறவர் கடவுள். நமக்கென்று ஒரு அற்புதமான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை தாண்டி ஒரு புதிய வாழ்க்கை நமக்கென்று உண்டு. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், இந்த பெண்மணி சொன்னதைப் போல இந்த பஞ்சத்தை இனி எங்களால் சமாளிக்க முடியாது, எங்களிடத்தில் இருக்க அந்த கொஞ்சம் உணவை நாங்கள் உண்டு மறித்து விடுகிறோம் என்று சொன்ன வண்ணமாய் கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவ்விசுவாச வார்த்தையை பேசக்கூடாது. ஏன்? கர்த்தர் அதே பெண்மணி பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த கலசத்தில் எண்ணெய் இல்லை என்று சொல்லுகிறாயோ அந்த கலசத்திலே அற்புதம் நடக்கும். எந்த பானையில் இல்லை என்று சொல்லுகிறாயோ அந்த பானையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லித் தருகிறார். அதே கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நம்முடைய இல்லாமைகளை ஆண்டவர் அப்பரிமிதமாக்குகின்ற கடவுளாக இருக்கின்றார். விசுவாசத்தோடு இருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கை பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.